சுந்தர்சி படங்கிறது ஒரு டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்ல எல்லாமே இருக்கும். பேசிக் கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் லைக் பாட்டு, ஃபைட், கிளாமர், காமெடி, ரொமான்ஸ், கிளீஷேன்னு எல்லாமே இருக்கும். ஆனா லாஜிக் இருக்காது. அந்த மாதிரி படத்துல அது பார்க்கவும் கூடாது. சுந்தர்சியோட எல்லா படங்கள்லயும் செகண்ட் ஹாஃப்ல ஒரு லென்த்தி ஸ்ட்ரெச் காமெடி சீக்வன்ஸ் இருக்கும். அது ஒர்க் ஆச்சுன்னா படம் ஹிட். கிளைமேக்ஸ்ல படத்துல வர எல்லா கேரக்டரும் சேர்ந்து ஒரு மொமெண்ட் இருக்கும். இதுதான் சுந்தர்சி ஃபார்மேட். இந்த ஃபார்மேட் கேங்கர்ஸ்ல ஒர்க் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா பார்ஷியலி ஒர்க் ஆயிருக்கு. ஹீரோ பிடி சார்னு போய் சொல்லிட்டு ஒரு வேலைக்கு வராரு. அங்க ஹீரோயின் கேத்ரின் அவரோட மேஸ்குலினிட்டி பார்த்து லவ் பண்றாங்க. அந்த ஹீரோயினை ஒன் சைடு லவ் பண்ற காமெடியன். படத்துல ட்விஸ்ட்னு ஒன்று இருக்கும். ஆனா அந்த ட்விஸ்ட் நமக்கு படத்தோட ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சு போயிடும். இதோட 2-3 ஃபைட் சீன். அதே டிபிக்கல் சுந்தர்சி ஃபர்ஸ்ட் ஹாஃப் தான். இதுலயும் எந்த ஆட் ஆன்ஸும் இல்ல, எந்த மிஸ்ஸும் இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல நிறைய வடிவில் காமெடிஸ் வருது. ஆனா 1-2 டைலாக்ஸ் தவிர எதுவுமே எனக்கு பெருசா ஒர்க் ஆகல. ஃபிளாட்டா தான் போச்சு. அதே மாதிரி ஸ்கூல் பையன் ஒருத்தர் வருவான் படத்துல. அவனோட ஆக்டிங் அமெச்சூரா இருந்தாலும் அன்இன்டென்ஷனலி ஃபன்னி. செகண்ட் ஹாஃப்ல தான் ஒரு பிளாட் பாயிண்டோட கதை ஸ்டார்ட் ஆகுது. அது கிளீஷேவா இருந்தாலும் போர் அடிக்கல. போன சீன்ல டீச்சரா வந்தவங்க இந்த சீன்ல பார்ல டான்ஸ் ஆடுறாங்க. அந்த பாட்டுல கேத்ரினுக்கு முன்ன மாதிரி எனர்ஜியா இல்லனாலும் ஷீ இஸ் குட் இன் தட். அந்த பாட்டுக்கு அப்புறம் தான் படம் ஒரு ஓகே ஜோன்ல டிராவல் ஆகுது. நான் சொல்லியிருந்தேன் சுந்தர்சி படம் செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் ஒரு லென்த்தி ஸ்ட்ரெச் காமெடி சீக்வன்ஸ் வரும். மதகஜரா ஹிட்டுக்கும் செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த மனோபால் சீக்வன்ஸ் தான் ஒரு ரீசன். அதே மாதிரி இதுல வடிவிலுக்கு ஒரு சீக்வன்ஸ் வருது. அதுவுமே எனக்கு பெருசா ஒர்க் ஆகலனாலும் அந்த இடத்துல வந்து டெஸ்லா காமெடி எனக்கு செமையா ஒர்க் ஆச்சு. இந்த ஹோல் சீக்வன்ஸை நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் என்ஜாய் பண்ணி பார்த்தது என்னால பார்க்க முடிஞ்சுச்சு. படத்தோட பெரிய பிளஸ் ஹேஸ்டி சீன். அந்த லாஸ்ட் 40 மினிட் சீக்வன்ஸ் மதகஜராஜா படத்தை கதைக்குள்ள கொண்டு வந்தது ஸ்மார்ட் ஐடியா. அதுலயும் அந்த விஷால் மெட்டாஃபர் ரெஃபரன்ஸ்லாம் ஃபன் மேக்ஸ் மொமெண்ட் ஆன் ஸ்கிரீன். படத்தை முடிச்ச விதமே ரொம்ப நீட்டா சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு எனக்கு. மணியஸ்ட் வாட வந்தாலும் பாட்டுக்கு வச்ச லீடு ஃபோர்ஸ் ஃபிட்டா இல்ல. வாணி போஜன் மாதிரி கேரக்டரை நாம தமிழ் சினிமாவில் ஒரு 1000 வாட்டி பார்த்திருப்போம். என் சுந்தர்சி படத்திலேயே 2-3 இடத்துல வந்திருக்கு. அதே மாதிரி ஒரு ரோல் தான் வாணி போஜனுக்கு இருந்தாலும் வாணி போஜன் நல்லா பண்ணியிருந்தாங்க. படத்துல டிஓபி, எடிட்டிங், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. கத்தி சண்டை, சிவலிங்கா, நாய்சேகர் ரிட்டர்ன்ஸ், சந்திரமுகி 2 நிறைய படத்துல வடிவேல் காமெடி சுத்தமா ஒர்க் ஆயிருக்காது. அதை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துல வடிவேலுக்கு ஒரு டீசென்டான காமெடி ட்ராக் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். முக்கியமா எப்பெல்லாம் வடிவேல் இந்த படத்துல கெட்டப் போட்டு வராரோ அப்பெல்லாம் அந்த இடத்துல ஏதோ ஒரு காமெடி ஏதோ ஒரு வகையில ஒர்க் ஆகுது. அதுவும் கிளைமேக்ஸ்ல லேடி கெட்ட போட்டு வர காமெடில இ ஸ்கோர்ட் வெல். இப்போ இந்த படத்துல மைனஸ் வருவான். சாங்ஸ், பேக்ரவுண்ட் ஸ்கோர்னு எதுவுமே ஒர்க் ஆகல. 5 பாட்டுல 2 பாட்டு தான் கேட்கற மாதிரி இருக்கு. அதுல ஏதாவது ஒரு பாட்டு ஹிட் ஆயிருந்தா இந்த படத்துக்கு பெரிய பூஸ்டப்பா இருந்திருக்கும். இந்த படத்துல வில்லன் கேங் வந்து ஹீரோ கெஸ் பண்ற மாதிரி சீக்வன்ஸ்ல நிறைய இருக்கும் செகண்ட் ஹாஃப்ல. அந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் ஒரு டென்ஷனை பில்ட் பண்ற மாதிரி, ஒரு எலிவேஷனை பில்ட் பண்ற மாதிரி பிஜிஎம் போடவே இல்ல. மொபைல் ரிங் டோன் மாதிரி தான் பிஜிஎம்ல இருந்துச்சு. அது ஃபன்னி சீக்வன்ஸ்க்குலாம் பிஜிஎமே நமக்கு ஒரு ஃபன்னி மூட கிரியேட் பண்ணணும். இந்த படத்துல அதுவும் மிஸ்ஸிங். காமெடிஸ்ல இன்னுமே நிறைய ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாம். காமெடிக்கான சீக்வன்ஸ் நிறைய இருக்கு. காமெடிக்கான சீக்வன்ஸ் செமையா பில்ட் பண்ணிட்டாப்ல. ஆனா அங்க காமெடி எல்லாம் படுத்துருச்சு. லாஸ்ட் 40 மினிட்ஸ் சீக்வன்ஸ் ஃபன்னா இருந்தாலும் அந்த இடத்துல வர நாத்தனார் காமெடி இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி பண்ணிக்கலாம்னு தோணுச்சு எனக்கு. அண்ட் பை தி வே அந்த காமெடிக்குலாம் ஆடியன்ஸ் நிறைய என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து என்ன ஆகும்னு நாமளே கெஸ் பண்ற அளவுக்கு இருக்கிற ஒரு செட்டப். நேத்து ஒரு சீன் யோசிச்சு இன்னைக்கு ஷூட்டிங் போன மாதிரி தான் இருக்கு எல்லா சீன்ஸும். கிளைமேக்ஸ் மட்டும் எக்ஸெப்ஷன். அண்ட் இந்த படத்துல நான் இன்னொரு விஷயம் நோட்டீஸ் பண்ணேன். இந்த படத்தை சீரியஸ் எடுத்துக்கலாமா இல்ல ஒரு ஆக்ஷன் படம் எடுத்துக்கலாமா இல்ல ஒரு காமெடி படம் எடுத்துக்கலாமான்னு நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டே இருந்தேன். மேபி இந்த படத்தை ஏதோ ஒரு ட்ராக்ல டீல் பண்ணியிருந்தா இந்த படம் இன்னும் நல்லா ஒர்க் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். மற்றபடி கலகலப்பு 1 அளவுக்கு காமெடி ஒர்க் அவுட் ஆகலனாலும் கலகலப்பு 2 அளவுக்கு இருக்கு. ஒரு ஃபுல்லி பேக்டு தியேட்டர்ல கிரௌடோட பாத்தீங்கன்னா இந்த படத்துல நிறைய காமெடி உங்களுக்கு லாஃபபிளா இருக்கும். ஆக்சுவலி சுந்தர்சி நோ த கிளாரிட்டி, ஹி நோஸ் த பிசினஸ். என் படத்தை பார்க்க வர ஆடியன்ஸ் இவங்க தான். இவங்களை மட்டும் என்ஜாய் பண்ற மாதிரி படம் எடுத்தா போதுங்கிற மைண்ட் செட்ல தான் படம் பண்ணியிருக்காரு. சோ அந்த வகையில அவரோட டார்கெட் ஆடியன்ஸை இன்னொரு சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். மற்றபடி ஓவரால் அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் ஹாஃப், ஆவரேஜான செகண்ட் ஹாஃப் வித் லாஸ்ட் 40 மினிட்ஸ் ஃபன். இந்த படத்துக்கு மட்டும் ஒரு மார்க் 25க்கு 15.